சார் இப்போ வந்து இதே கேள்வியை பின்னாடி பார்க்கும்போது வந்து டெனன்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட்டெல்லாம் போட்டு வீட்டுக்குள்ளே வந்துடுறாரு. இப்போ வந்ததுக்கப்புறம் ஓனர் வந்து இன்னும் எனக்கு நான் வாடகை அதிகமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெனண்ட்டுக்கிட்ட வந்து நான் வீட்டை பராமரிக்கிறேன், அதனால நீங்கள் காலி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறார். இந்த டெனண்ட் காலி பண்ணுற எண்ணத்தில் இருக்கும்போது இன்னொருத்தர் வர்றாங்கன்னு தெரிய வந்தால் இது எப்படி அணுகி சட்டப்பூர்வமாக கையாள முடியும்? டெனண்ட் நீங்கள் ஜென்ரலி பார்த்தீங்கன்னா லீசஸில் விடுவாங்க, இல்லைனா 11 மந்த்ஸ் ரெண்ட்டில் விடுவாங்க. ஸோ நீங்கள் டெனண்ட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ண அவசியம் இல்லை. இந்த நியூ டெனன்சி ஆக்ட் படி நீங்கள் என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக ரெண்டல் அத்தாரிட்டியில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் லைஃப் படி நீங்கள் வந்துட்டு சரியான ஒரு வீட்டில் தங்குறதுக்கான ஒரு ரைட் இருக்குது, ஓகேங்களா? சரியான காற்றை சுவாசிக்கிறதுக்கான ரைட் இருக்குது, ஓகேங்களா? நீங்கள் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ப்ராப்பரான மோடில் ரெஜிஸ்டர் பண்ணி போயிருக்கீங்க, ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டு போயிருக்கீங்க. ஸோ உங்களை காலி பண்ண சொல்கிறதுக்கான அதிகாரம் யாருக்குமே கிடையாது.